நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே கடவுளின் வழியை பகிர்ந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். உள்ளபடியே ஒரு அருமையான தலைப்பு உண்டு என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஷேரிங் காட்ஸ் பெயின், கடவுளுடைய வழியை நாம் பகிர்ந்து கொள்வது, அதாவது கடவுளின் வழியை உணர்ந்து அதை நாம் ஏற்றுக்கொள்வது என்கிற தலைப்பை நாம் சிந்திக்கப் போகிறோம். சிந்தனைக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை தியானத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. விசேஷமாய் இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளை குடும்பமாய் நாங்கள் காணும்படியாய், திருச்சபையாய் நாங்கள் காணும்படியாய், விசுவாசிகளாய் நாங்கள் காணும்படியாய் நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த நாளை காண முடியாதபடி மரித்து போன ஒரு சூழ்நிலையிலே, மருத்துவமனையில் இருக்கின்ற சூழ்நிலையிலே, பலவீனமாய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து முத வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே என்னுடைய மனங்களையும் உள்ளங்களையும் திறந்ததற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் முத வழியை நாங்கள் புரிந்து அந்த வழியை நீக்குகின்ற பிள்ளைகளாய் இருக்க கிருபைதான் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமையாகவும் தியானத்துக்கு துவக்கமாகவும் ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். ஐயாவும் அது சித்தம் ஆகிடவே வேணும், ஐயாவும் அது சித்தம் ஆகிடவே வேணும், மெய்யா எனது சித்தம், மெய்யா எனது சித்தம் வெகு மோசமே காணும், ஐயாவும் அது சித்தம் ஆகிடவே வேணும், ஆடு போல் வழி தப்பி அவன் வழியோப்பி, ஆடு போல் வழி தப்பி அவன் வழியோப்பி, கெடடைந்தோர் பாவத்தை கெடடைந்தோர் பாவத்தை கிறிஸ்து மேல் சுமத்தி நீர், ஐயாவும் அது சித்தம் ஆகிட வேணும், ஐயாவும் அது சித்தம் ஆகிடவே வேணும், குயவன் கை களி மன்னாம் குருவே உமக்கமைவேன், குயவன் கை களி மன்னாம் குருவே உமக்கமைவேன், தயமீது வென்றறிந்த தயமீது வென்றறிந்த ஞானமுள்ள பேதாவே, ஐயாவும் அது சித்தம் ஆகிடவே வேணும், ஐயாவும் அது சித்தம் ஆகிடவே வேணும். அன்பு இறை மக்களே, மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய வழி என்பது மிகவும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு காரியமாகும். கடவுளின் வழியை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே எவரும் இல்லை என்றே சொல்லலாம். ஒருவேளை சொல்லலாம், அவருடைய வழிகளை பற்றி ஆயிரமான வார்த்தைகளினாலே கதைகளினாலே சொல்லலாம். ஆனால் அந்த உண்மையான வழி என்ன? ஒருவேளை மரியாள் அவர்கள் அவருடைய வழியை சொல்லும் பொழுது பிதாவை பார்க்கிறார்கள், தன் குமாரனை பார்க்கிறார்கள். உலகத்திலேயே மிக மோசமான ஒரு மரணம் எது என்று சொன்னால் தன்னுடைய வாலிப வயதிலே இருக்கின்ற பிள்ளையை மடியிலே சுமத்திக் கொள்வது. மரியாள் அவர்கள் வாலிப வயதில் இருக்கின்ற அருமையான இயேசு பெருமானை மடியிலே கிளத்திக் கொண்டார்கள். அந்த மரணம் ஈடு செய்ய முடியாத, தாங்க முடியாத வலியை கொடுத்து கொண்டு இன்றளவும் கொடுக்கின்ற ஒரு மரணம். எனவேதான் கடவுளுடைய படைப்பிலே நாம் செல்லும் பொழுது கூட வருத்தத்தை தான் பார்க்கிறோம். மிக சிறப்பாக படைத்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார், மகிழ்ச்சியாய் கண்டார், எல்லாருக்கும் சொன்னார். நாம கூட சொல்லியிருக்கிறோம் எல்லாம் நல்லது நல்லது என்று. ஆனால் மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதாங்க வழி, அதான் வழி. அப்பவே ஆதியிலேயே இறைவனுக்கு அந்த வழி கொடுக்கப்பட்டு விட்டது.
அப்படிப்பட்ட வலியை எவ்விதமாய் எடுத்து போடுவது அல்லது தாங்குவது அல்லது வலியினுடைய தவிர்ப்பை கொடுப்பது என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆதியிலே மனிதனை படைத்த பொழுது அவன் வழி மாறிவிட்டான், வழி திசை மாறிவிட்டான், அவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிவிட்டான். மீறிவிட்டதினாலே கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தை இருக்குதுங்க ஆதியாகம புஸ்தகத்தில். கர்த்தர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அதுதாங்க வழி. ஆக மனிதன், ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதனை கூட உறவை மறுபடியுமாய் தொடர்ந்து வர வேண்டும் என்றே கர்த்தர் நினைத்துக் கொண்டு வருகிறார். ஆனால் மனிதன் கர்த்தருடைய உறவை அவ்வப்போது துண்டித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க வேணாங்க ஐயா, அவர் வேணும் ஐயான்னு வரார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வழியை குறித்து சிந்திக்கிற நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். நாம் எவ்விதத்திற்கு அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது லேவியராம் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நாம் போவோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ரெக்வஸ்ட் கூட சொல்லலாம், அட்வைஸ் கூட சொல்லலாம், ஆர்டர் கூட சொல்லலாம். ஆக கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். ஆகவே முதலாவது நாம் இந்த தலைப்பிலே வலியை, கடவுளின் வலியை பகிர்ந்து கொள்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறது வலியோடு கர்த்தர் வலியோடு நின்று கொண்டிருக்கிற சொன்னாரு, நான் பரிசுத்தர். ஆகவே நான் தூய்மையானவனாக, எந்த விதத்திலும் தவறு செய்யாமல், பாவம் செய்யாமல், அநியாயம் செய்யாமல், அக்கிரமத்திலே ஈடுபடாமல் தூய்மையானவனாக நான் காணப்படுகிறேன். ஆகவே தூய்மையானவனாக நான் எவ்விதமாய் இருக்கிறேனோ அவ்விதமாகவே என்னுடைய மக்களும் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது சொல்ற, நான் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் எப்படி இருக்கலாம்? பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எச்சரிப்பை அல்லது இந்த ஆலோசனையை அல்லது இந்த அறிவுரையை மனிதன் கேட்க மறுத்து விடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் பாடமாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு நுழைவதற்கு முன்னதாக ஏசாயா 1 5 ஆகமங்களை நாம் கூர்மையாய் வாசிக்கும் பொழுது, முதலிலே ஏசாயா 1:15 படிங்க. 1:15 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஆண்டவர் வேதனையோடு, வலியோடு, பாரத்தோடு சொல்லுகின்ற, நீங்க கையை நீட்டு ஐயா ரட்சியும், நான் அழிந்து போகிறோமே என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் கூட உங்களை நான் ரட்சியேன், உங்களை நான் காப்பாற்ற முடியாது. ஏன் என்று சொன்னால் படிங்க. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் எவ்வளவு முட்டி போட்டு உபவாசம் அப்படி இப்படி என்று சொல்லி என்னவா ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் என்று சொன்னால் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏன்னா உங்கள் கைகள் ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுக்கியா போயிட்டு இன்னொருத்தருக்கு எச்சரிக்கை கொடுக்க போறீங்க? முதல்ல யூ பியூரிஃபை, நீங்க சுத்தமாகுங்க. அப்ப நாம சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தராகிய அவரை தவிர வேறு எங்கு போய் எடுத்தாலும், எங்கு போய் மூழ்கினாலும், எங்கு போய் என்ன செய்தாலும் நாம் பரிசுத்தமாகவே முடியாது. தேவன் ஒருவரை தவிர. ஆகவே வலியோடு கர்த்தர் இருக்கிறார். என்ன வலியோடு? என்னுடைய மக்கள் எவ்வளவோ கூக்குறாங்க, ஆனா அவருடைய கூக்குரலை கேட்க முடியாதபடி தடையா இருக்கிறது. என்ன தடை? அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அக்கிரமான சிந்தனைகள், துர் சிந்தனைகள், தீமையான காரியங்கள், செயல்பாடுகள், இவைகள் எனக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய இடைவெளியை உண்டு பண்ணிவிட்டது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, 16 வசனம் படிங்க. அதிலே ஏசாயா 1:16, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். கடவுள் சொல்றாரு, உங்களை கழுவுங்க. முதல்ல உங்களை கழுவுங்க. நீங்க அழுக்கா இருக்கிறீங்க, நீங்க தீட்டா இருக்கிறீங்க, நீங்க சுத்தமா இல்ல, நீங்கள் பரிசுத்தமா இல்ல, கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளா இல்ல, எல்லா காரியத்திலையும் வழி விலகி செல்லுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். சொல்லுங்க. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். தீமை செய்தலை ஆண்டவர் ரொம்ப வலியோடு சொல்றாருங்க. இதுதான் கர்த்தருடைய வலி. கர்த்தருடைய வலி என்னன்னு சொன்னா, படைத்தான் இந்த படைப்பை ஆண்டவரை வணங்குவதற்காகவும், ஆண்டவருடைய செயல்பாடுகள் செய்வதற்காகவும்,
ஆண்டவரிடத்துல மக்களை கூட்டி சேர்ப்பதற்காக நாம படைக்கப்பட்டோம். ஆனால் நாம் செய்கின்ற காரியம் என்ன? கர்த்தருக்கு விரோதமான செயல்கள். கர்த்தருக்கு விரோதமான இங்கே தாழ்த்தப்பட்டிருக்கின்ற அடிமைகள் இருக்கின்ற, பிரச்சனையோடு இருக்கின்ற, நமக்கு கீழ் இருக்கின்ற அறியாத மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற இம்சைகள், தொந்தரவுகள் தான் கர்த்தருக்கு வலியை அதிகப்படுத்துகிறது. ஆகவே இந்த வலி குறைய வேண்டுமானால் நாம் தீமையை விட்டு அகல வேண்டும். தீமை செய்தலை அறவே மறந்து விட வேண்டும். அதே ஏசாயா பாருங்க 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அவர் அதை வேலி அடைத்து, பாருங்க, ஆண்டவர் மீண்டுமாய் வலியோடு இருக்கிற ஆண்டவர் வலியை தீர்க்கின்ற அருமருந்தை என்ன பண்றாருன்னா, அவர் நம்மை சூழ என்ன பண்றாரு? வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, நல்ல திராட்சை, ஜாதியான திராட்சை, அழகான திராட்சை எப்படியோ குவிக்கிறாங்களே, அது மாதிரி திராட்சை கொடியை நடுகிறார். அதன் நடுவில் ஒரு கோபுரம் கட்டி, அதன் நடுவிலே ஒரு கோபுரம் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. இதுதாங்க கர்த்தருடைய வழி. நமக்காக எல்லாவற்றையும் செய்தார், நமக்காக சிறப்பாக செய்தார். ஒளியை உண்டாக்கினார், மரஞ்செடி கொடிகளை உண்டாக்கினார், பரப்பன, நீந்துவன, நிலவா ஜந்துக்கள் அனைத்தையும் படைத்துட்டு ஆண்டவரு மனுஷனை படைத்து எல்லாத்தையும் எடுத்துக, எல்லாத்தையும் அனுபவி என்று சொன்னார். அதான் சொல்றாங்க பாருங்க. அதே 4 படிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக அழகாக பாதுகாத்து ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. செய்யாத எந்த வேலையையும் அதற்கு இனி செய்யேன். ஏன் செய்யன்னு சொன்னா, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க. ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிறார். இன்னொரு காத்திருப்ப பார்க்கிறோம். மனம் திருந்திய மைந்தருடைய வாழ்க்கையில ஒரு காத்திருப்பு. உப்பரையின் மேலே நின்று அவன் பார்க்கிறான், ஐயோ என் மகன் பிரிந்து போய்விட்டான், எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், பிரிஞ்சிட்டான். அதுவும் ஒரு பெரிய வழி தகப்பனா இருக்கு. அந்த வழியிலிருந்து அவர் மீள்வதற்காக பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்ப என் மகன் வருவான் வந்தான். மகிழ்ச்சியான சூழ்நிலையை நாம் அங்க பார்த்தோம். அதே சூழ்நிலை தான் இங்க ஆண்டவர் காத்திருக்கிறார். அருமையான திராட்சை குலைகளை நட்டு ஆண்டவர் காத்திருக்கிறார். திராட்சை குலைகளைப் போல நம்மை நட்டு, நம்மை உருவாக்கி, நம்மை படைத்து இந்த உலகத்தில் இடமாட வைத்து நம்மிடத்திலிருந்து நல்ல கனிகளை, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ. நான் ஒரு கனியற்ற பாழ்மரம். அதை போல ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி காத்திருக்கிறார்களாம். காத்திருக்கின்ற அவருக்கு படிங்க. அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? வாட் எ பிட்டி. மிக மோசமான ஒரு வாழ்க்கை. அதாங்க வழி. கர்த்தருடைய வழி என்னன்னா, நல்ல பழங்களை, இனிமையான பழங்களை, ருசியான பழங்களை, ருசியான வாழ்க்கையை, ருசியான அனுபவத்தை, ருசியான அருமையான நற்செயல்களை இந்த தம்பி தங்கை நம்மை படைத்த ஆண்டவர் நாம் கொடுப்போம் என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது நாம் கொடுக்கின்றது வழி நிறைந்த கசப்பை, வழி நிறைந்த பழங்களை கொடுக்கிறோம். ஆனத்தாண்டு சொல்றாரு, நான் காத்திருந்தேன். அவருடைய காத்திருத்தல் வேஸ்டா போயிடுச்சு. 5ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஆமா, ரொம்ப கோபம் வந்துச்சு கடவுள், ரொம்ப கோபம். அந்த வேலியெல்லாம் எடுத்து போட்டுருவேன். அது மேய்ந்து போடப்படும். அது மாடுகளாலும் ஆடுகளாலும் குதிரைகளினாலும் கழுதினாலும் மேய்ந்து போடும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதனுடைய அடைப்பு எதுவுமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்க மாட்டேன். அது மிதியுண்டு போம். என்ன வழி இருந்தா? நம்மை படைத்த ஆண்டவர், மிக சிரேஷ்டமாய் படைத்த ஆண்டவர், மகிழ்ச்சியோட படைத்த ஆண்டவர், நம்முடைய படைப்பை மிக மிக நல்லது என்று கண்ட ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, மிதியுண்டு போகும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஏற்பட்ட வழி பெரிய வழி. இந்த வழியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய தலைப்பாக இருக்கிறது. அதே ஏசாயாவுல 1ஆம் அதிகாரத்தில் 13-15 போடும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்க வேணாம், உன் வீணான காணிக்கைகள் வேணாம், உன் தூபம் காட்டுறது வேணாம், உன் ஓய்வு நாளுடைய தரிசனங்கள், கட்டளைகள், ஓய்வு நாளுடைய பரிசுத்தமாய் ஆசரிப்பாய் சொன்னார்களே, அந்த ஓய்வு நாள்ல மாத்திரம் ஆலயத்துக்கு போறது, ரொம்ப பரிசுத்தமா ஜெபம் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். உன் ஜெபத்தை நான் கேளேன். ஏன் சொன்னா, உன் கைகளானது பாவத்தில் நிறைந்திருக்கிற கரங்களாய். எவ்வளவு பெரிய வழி பாருங்க. கர்த்தருடைய சுமக்கிற வழி, சிலுவையின் வழியை விட அன்னைக்கு சிலுவையை கூட சுமப்பதற்கு சீமோன் வந்தான். சீமோனை போல இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யார் யார் யார்? ஏசாயா 6:8 படிங்க. ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன்? யாரை பாருங்க, அங்கலாய்க்கிறார்.
இதாங்க வழி. இதான் ஆண்டவருடைய வழி. அங்கலாக்கிற யாரைனா எனது காரியம் ரொம்ப பெருசா இருக்கிறது. இந்த உலகம் பறந்து விரிந்து இருக்கிறது. இந்த உலகத்தில் நன்மை செய்பவர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. செய்தித்தாளை திருப்பினா எங்க பாரு கிறிஸ்தவன், எங்க பாரு கிறிஸ்தவ ஊழியர், எங்க பாரு கிறிஸ்தவ பெரியோர்கள், தலைவர்கள், இவர்கள் தான் தவறுகளை செய்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் தமது காரியமாய் போவான்? யார் எமது காரியமாய், யார் எமது காரியமாய், யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்பிடுவேன் என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்கு. அழகா பரம். பாவம் பெருகுதே, இந்த உலகத்திலே பாவம் பெருகி 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 மிக பெருகிவிட்டதினாலே கர்த்தருடைய வழி அதிகமாயிடுச்சு. இங்க ஆண்டவர் சொல்றார், அங்கலாய்க்கிறார், நான் யாரை அனுப்புவேன்? யாரை அனுப்புவேன்? எனது காரியம், என்னுடைய காரியம் பரிசுத்தமானது, தூய்மையானது. மக்கள் நன்மை பெற வேண்டும். அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் மேல்தளத்துக்கு வர வேண்டும். நாம செய்யறது என்ன? அடித்தளத்தில் இருக்கிறவர் அடித்தளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழுத்தி அழுத்தி அங்கேயே அழுத்தி சாகடிச்சார். மேல வரதே இல்லை, வர முடியல. ஏன் முடியலன்னா, கொஞ்சம் மேலா வந்துட்டுங்க, கொஞ்சம் மேல் தட்டுல வந்துட்டுங்க, கொஞ்சம் உயரம் வந்துட்டுங்க, கொஞ்சம் பணத்துல பெருகிட்டுங்க. எல்லாம் என்ன பண்றோம்? அவனை அழுக்கி அழுத்தி அழுத்தி அவனை சாகடித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், யாரை நான் அனுப்புவேன்? எமது காரியமாய் படிங்க. யார் தமது காரியமாய் போவான்? யார் எமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். இப்ப இதாங்க இன்னைக்கு திருச்சபைகள் பெரியதாய் முழங்கி கொண்டிருக்கிறது. என் திருச்சபை பெருசு, என் திருச்சபையில காணிக்க ₹1,00,000 ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஐயா ஞாயிற்றுக்கிழமை காணிக்க எடுத்து போனா 3 நாள் கூட்டுறோம், 3 நாள் என்றோம், புதன்கிழமை இருக்கு என்ற வேற வழியில there is no alternative. எண்ணி எண்ணி எங்களுடைய கைகள் கரங்கள் எல்லாமே. ஆண்டவர் சொல்றார், உன் காணிக்கை நான் விரும்பவில்லை. படிங்க. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். இதோ நான் காணிக்கை என்கிறேன், என்ன அனுப்பு ஆண்டவர் சொல்லல. இதோ நான் சந்தா என்கிறேன், என்ன அனுப்புன்னு சொல்லல. இதோ நான் கோயில்ல பைபிள் வாசிக்கிறேன், என்ன அனுப்புன்னு சொல்லல. இல்ல கத்தி கத்தி நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், என்ன அனுப்புன்னு சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, யாரை அனுப்பிடுவேன்? என்னை அனுப்பும் என்றேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். ஏன்டான்னு சொன்னா, பாரம் சுமப்பதற்காக. அதுதாங்க இந்த கிறிஸ்தவர்களை அழைத்த நோக்கம், பாரம் சுமப்பது. ஏதோ ஜாலியா சுத்திட்டு பூந்தோட்டில் உடாவுற மாதிரி வர்றதுக்காக அல்ல. நீங்களும் நானும் பாரத்தை சுமக்க வேண்டும், பாரத்தை தூக்க வேண்டும். அன்று சீமோன் ஆண்டவருடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டான். என கருமையானவர்களே, சிலுவையை தூக்கி கொண்டு போகின்ற ஆண்டவர் தடுமாறி தடுமாறி விழுகின்ற சூழ்நிலையிலே சீமோன் அந்த சிலுவையை சுமந்து பாரத்தை கொஞ்சம் குறைக்கிறான். அதை போல நாம் இந்த உலக பாரத்தை சுமந்து கொஞ்சமாவது ஆண்டவருடைய வலியை தீர்க்க முயல வேண்டாம். ஆகவே 2வது வலி நீங்க பரிசுத்தம் தேவை. முதலாவதாக கர்த்தருடைய வலியை நாம் உணர வேண்டும். 2வது இந்த வலி நீங்க வேண்டுமானால் என் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கடந்து போவோம். அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானேன். பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி நம்ம கொடுத்திருக்கிற பழைய ஏற்பாட்டுல தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரிடத்தில் சொல்றான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். இந்த ஒப்புதல் யாருக்கையா கொடுக்க முடியும்? நான் பரிசுத்தவான், என்னை தவிர யாருமே பெரியவங்க இல்ல, என்னை தவிர யாருமே நல்லவங்க இல்ல, என்னை தவிர யாருமே தர்மம் பண்றவங்க இல்ல, என்னை தவிர ஏழைகள் இப்படியாய் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டு மக்களை ஏய்த்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தின் மத்தியிலே இங்க சொல்றாங்க, என்னை அனுப்பும். படிங்க. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள், உதடு உள்ள மனுஷன். ஆண்டவரே நான் பாவி. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவ்விதமாகவே இங்கு யார் ஒருவர் பரிசுத்தப்பட வேண்டுமானால் முதலாவதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் பாவி என்பதை, நான் தீமை என்பதை, நான் பொல்லாதவன் என்பதை, நான் துஷ்டன் என்பதை, என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் நம்முடைய அசுத்தங்கள் களையப்பட வேண்டும். நம்முடைய அசுத்தங்கள் களையப்பட வேண்டுமானால் வாழ்விலே பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் வர வேண்டுமானால் கர்த்தர் நம்மை உண்மையாய் அங்கீகரிக்க முடியும். அப்பதான் உணர்வார். படிங்க மறுபடியும். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தர் என் கண்கள் கண்டது என்றான். என் கண்கள் கண்டது என்றான். எனக்கு அருமையான தேவச்சனமே, அதே சவுல் வாழ்க்கையில நமக்கு 2வது பாடமாய் கொடுத்திருக்கிற அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10 - 18 வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அது சொல்லப்படுகிறது சவுலினுடைய வாழ்க்கை வரலாறு. சவுலுடைய வாழ்க்கை வரலாறு.
சவுல் பரிசுத்தம் அடைந்தான். எப்ப பரிசுத்தம் அடைந்தான்? தீயவனாயிருந்தான், பொல்லாதவனாயிருந்தான், அக்கிரமக்காரனாயிருந்தான், அநியாயம் செய்தான். கிறிஸ்தவர்களை அவன் ரொம்ப துன்புறுத்தினான். வலி, ஆண்டவருக்கு வலி, பொறுக்க முடியாத வலி. அந்த வலியின் மத்தியிலே தன் தவறுகளை உணர்கிறான். தன் தவறுகளை உணர்கிறான். யார் ஒருவர் தன் தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடத்திலே வருகிறார்களோ கர்த்தருடைய பாரத்தை குறைக்கிறார்கள், கர்த்தருடைய வலியை குறைக்கிறார்கள். இந்த சவுல் பவுலாக மனம் திரும்புகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். 15ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்குள்ளும், அவனை எங்க அனுப்புறான்? புறஜாதிக்குள்ளும், ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவன் தான் பரிசுத்தவான், அவன் தான் பரிசுத்தவான். நான் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரங்கள் தூய்மையாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றி தெரிந்து கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் எங்கே செல்லுகிறோம்? இந்த ஏசியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே யூத குலத்திற்கு, எல்லா யூத வம்சத்திற்கு, யூதர்களுக்காக எந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் பிறந்தாரோ அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை, அக்கிரமங்களை, தீட்டான காரியங்களை, அவமான காரியங்களை அவர் உணர்த்தினார். அதே உணர்த்தலோடு நம்மிடத்திலே வருகிறார். பவுலை நமக்கு முன்னதாக வைக்கிறார். பவுல சொல்றார், நீ எங்க போன சொல்றாரு, படிங்க. நீ எங்க போன சொல்றாரு? பவுல ராஜாக்களுக்கும் புறஜாதியாட போயா. நீ போனே போயிருக்காது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களிடத்தில் காணுகின்ற ஒரு பெரிய கேடுபாடு, பெரிய இழிநிலை என்னவென்று சொன்னால், ஐயா நான் போயிட்டு ஒரு 4 பேர் ஆதாயப்பட்டு வந்தா இன்னொருத்த வந்தா 4 பேர் பிடிச்சு. இது ஒரு விளையாட்டாகவோ அல்லது பரிசுத்தத்திற்கு உகந்த காரியமாக கர்த்தருடைய வழியை மிகுப்படுத்துவதாக இருக்கிறது. இன்னைக்கு அதுதான். நான் அந்த கூட்டத்தை சேர்த்து என்னுடைய கூட்டத்திலே ஏராளமான மக்கள் அவரு பார்க்கிறார். அவரு மறுபடியும் இங்கிருந்து எடுத்து போயிட்டு என் கூட்டத்திலே ஏராளமாக இப்படியாய் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர பரிசுத்தப்படவில்லை, நம்மை தாழ்த்தவில்லை, நம்மை உண்மையாய் கடவுளுக்கு அங்கீகரிக்க கொடுக்கவில்லை, நம்முடைய ஆண்டவருடைய வழியை உண்மையாய் உணரவில்லை. ஆண்டவருடைய வழியை உண்மையாய் உணர்ந்தவர்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஜஸ்ட் ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். கடவுளுக்கு முன்னதாக மறுரூபமாகுங்கள், பரிசுத்தமாகுங்கள். 3வது, வழி நீங்க அன்பும் ஆதரவும் அளிக்க வேண்டும். முதலாவதாக வழியை, ஆண்டவருடைய வழியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது, வழியை நீங்குவதற்கு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, கர்த்தருடைய வழி நீங்குவதற்காக நாம் அன்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும். லேவியர் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 35, 36, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கஷ்டப்பட்டு கை இழைத்து போவானானால், ஆமாங்க, உன் சகோதரனை முதல்ல பாரு. உன் சகோதரனை பாரு. அவன் இழைச்சிட்டுன்னா அவனால வருமானம் வர முடியல, சம்பாதிக்க முடியல, ஏழ்மை நிலை அடைந்திருக்கிறான், துக்கமான நிலைமை அடைந்திருக்கிறான். அந்த நிலையத்துல அவனை ஆதரிக்க வேண்டும். இதாங்க ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய வழி நீங்க வேண்டுமானால் பிறனை ஆதரிக்க வேண்டும். ஆண்டவர் பயத்தில் கேட்கிறாரே, எவன் பிறனாயிருந்தான் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா ஒருத்தன் சொல்றான், அவருக்கு அவனை நேசித்தவன், அவனோடு கூட போகணும், அவனோட கூட சத்தத்தில் இருந்தவன், அவனைத்தான் ஆண்டவர் சொல்றான். அவன் தான் அவனுக்கு பிறனாயிருந்தான். ஆகவே நாம் முதலாவதாக நம்முடைய பிறன் யார் என்று சொன்னால் நம்முடைய சகோதரன். அவன் நல்லா இருக்கணும். அதுக்கு படிங்க. பரதேசியை போலவும் தங்க வந்தவனைப் போலவும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது, முக்கியமானது சொல்ற, அவன் கையிலே வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து, உன் தேவனுக்கு ஆண்டவராய வழியை உணர்ந்து, உன் நிமித்தம் வழிபட்ட, பாரப்பட்ட, துக்கப்பட்ட அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் நீ என்ன பண்ணமா? அவன் நிமித்தம் பாரப்பட்டு உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படிக்கு செய்வான். உன்னோடு ஈக்குவல் ஆக்கிட அவனை. நான் மேல அவன் கீழே. இப்படிதாங்க இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்ற இழிநிலையும் தாழ்நிலையும் பிரித்து பார்க்கின்ற பேதங்களும் காணப்படுகிறது. வழி நீங்க வேண்டுமானால்
கர்த்தருடைய வழி நீங்க வேண்டுமானால் அன்பை கொடுக்க வேண்டும், ஆதரவை கொடுக்க வேண்டும். அன்பு என்று சொன்னால் என் சகோதரன் என்கிற அன்பு, அன்பு என்று ஆதரவு என்று சொன்னால் அவனுக்கு நான் எந்த விதமான தீமையான காரியங்களை செய்யாதபடி, அவனிடத்திலே வட்டிக்கு எதுவான காரியங்கள் வாங்காதபடி அவனுக்கு நன்மையானதை செய்ய வேண்டும். படிங்க. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும், அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும், உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயா. எதுக்குமே கொடுக்காத, அவனுக்கு ஃப்ரீயா கொடு, அவன் உதவியா செய்யட்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்விதமாய் பொதுவாய் அனுபவித்தார்கள், எல்லாத்தையும் பெரியவன் சிறியவன் என்று இல்லாதபடி எல்லாத்தையும் போட்டு நிறைவை அனுபவித்தார்கள். அதை போல நிறைவை கொடு என்று சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 கூட அதை தான் மனித நேயத்தை கற்பிக்கிறார். படிங்க. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி நகைப்பீர்கள், நீங்கள் நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாத என்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எப்பொழுது இந்த உலகை ஒரு நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அதுவரை நம்ம நல்லவராக இருப்போம். மனித நியாயம் இல்லை, கர்த்தருக்கு ஏற்ற வழியை நாம் தாங்கிக் கொள்ளவில்லை, தூய்மையாய் மாறவில்லை என்று தான் பொருள். என்று இந்த உலகம் நம்மை பகைக்க ஆரம்பிக்கிறதோ, அவர் நிமித்தமாய் பகைக்க ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதுதான் நாம் உயர்ந்த நிலையத்தை அடைகிறோம், மனித நியாயத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வழியை நாம் உணர வேண்டுமானால் முதலாவதாக கர்த்தருடைய வழி என்பது என்ன என்பதை உணர்வோம். இரண்டாவது, அந்த வழி நீங்குவதற்காக என்னிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை சிந்திப்போம், பரிசுத்தப்படுவோம். மூன்றாவது, அந்த வழி நீங்க வேண்டுமானால் பிறருக்குரிய ஆதரவை கொடுப்போம், அன்பை செலுத்துவோம். ரோமர்ல பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால், அருமையான லாஜிக் பாருங்க, அருமையா சொல்றாரு கர்த்தர். உன் சத்துரு யாருன்னா சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடுப்பானா? என் சொந்தக்கார பசியா இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். அப்படிங்க, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவனுக்கு என்ன பெரிய கட்டளை பாருங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டளை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளை தான். ஆனால் வலியோடு ஆண்டவர் காட்டுகிறாரு. இந்த ஆண்டவருடைய வலி நீங்க வேண்டுமானால் என் சத்துருவை நான் சிநேகிக்க வேண்டும். ஆண்டு சொன்னார், உன் சத்துருவை சிநேகி. அப்பதான் அந்த வலி என் வழி போகும். அவருடைய வழி போக்க வேண்டுமானால் நம்முடைய சத்துருகளுக்கு நாம் என்ன பண்ண, பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அப்புறம் படிங்க. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவியும். ஆமாங்க, உன் சத்துருவா இருக்கட்டும் பரவாயில்ல, உன்னை பகைக்கிறவனா இருக்கட்டும் பரவாயில்ல, உன்னை திட்டுறவன் உன்னை நிந்திக்கிறவனா இருக்கட்டும் பரவாயில்ல, அவனுக்கு நன்மை செய். அவனுக்கு நன்மை செய்யும் பொழுது அவன் உணருவான். நீ மனித நேயத்தோடு செயல்படும் பொழுது அந்த நேயத்தை புரிந்து கொள்வான். ஆகவே உன்னுடைய அன்பையும் அவனுடைய ஆதரவையும் புரிந்து கொண்ட அவன் கர்த்தருடைய வழியை குறைப்பான். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வழி குறைய வேண்டுமானால் நாம் பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும், பிறர் மீது ஆதரவு செலுத்த வேண்டும். அதே லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு என்று சொல்லுகிறார். அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு என்று சொல்கிறார். அறுப்பு என்று சொன்னால், அறுப்பு என்பது மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் கொடுக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற, ஆதரவு செலுத்துகின்ற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதை நினைத்துதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அங்க பாருங்க, நீங்க போகும்போது எதுவுமே கொண்டு போவாதீங்க என்றார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. கடைசியா பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். டோன்ட் ப்ரிப்பேர், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸ்ல வச்சுக்கின்னு ஊழியம் பண்ணணும் போவாதே. உன்னுடைய ஊழியம் நம்பிக்கையின் ஊழியமா இருக்க வேண்டும், அன்பின் ஊழியமா இருக்க வேண்டும். நீ போயா, நீங்க போங்க. ஆதி மிஷினரிமாரெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்றுமில்லாத வந்தாங்க, பெரிய பெரிய அவசரத்துல விட்டுலாம் வந்தாங்க. அவங்கள மக்கள் வெறுத்தார்கள். உங்களுக்கு நான் உணவு கொடுக்க முடியாது, ஊரை விட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கேப்ப கைட்டி அதுல கூழ் வாங்கி குடிச்சவரும் உண்டு. ஆகவே தான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க நம்பிக்கையோடு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. அவிசுவாசத்தோடு செல்லாதீர்கள். அந்த நம்பிக்கை என்ன தரும்? அந்த அன்பையும் ஆதரவையும் கொடுக்கும்.
ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வழியை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் அங்கலாய்க்கிறார், எமது காரியமாய் யாரை அனுப்பிவிடுவேன்? அறுப்பு மிகுதியாய் காணப்படுகிறது, ஆட்கள் குறைவாய் இருக்கிறார்கள். ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு, ஆண்டவருடைய வழியை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வழியை ஏற்று தங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த வழியை நிமித்தமாய் அநேகரை அன்பு செலுத்தி ஆதரவு செலுத்தி வழியை குறைக்க முடியுமா என்பதை பார்க்கக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான் கர்த்தருடைய வழியை ஏற்றுக்கொண்டேனா? முதலாவதாக. நான் கர்த்தருடைய வழியை குறைத்தேனா? இரண்டாவதாக. மூன்றாவதாக, நான் கர்த்தருடைய வழியை குறைத்து பிறருக்கு உதவி செய்தேனா? ஆகவே மக்களிடம் செல்லுகிறோம், நாம் மக்களிடம் செல்லுகிறோம், மக்களிடம் கற்றுக்கொள்வோம். அநேக பாடங்களை மக்களிடம் கற்றுக்கொள்வோம். மக்களே நமக்கு சிறந்த ஆசிரியர்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது கிருபை மகா பெரியதாய் இருந்து உமது வழிகளை நாங்கள் சிந்தித்தோம். நீர் எத்தகையதான வழிகளை கொண்டிருக்கிறீர் என்பதை சிந்தித்தோம். இந்த வழிகளை எங்களால் முடிந்த அளவு நீக்கி உடைய வழிகளை குறைத்து நாங்களும் மக்களோடு மக்களாக பயணித்து அன்பையும் ஆதரவையும் செலுத்தி உமது பிள்ளைகளாய் மாற கிருபைதான் செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வழுவாதபடி நம்மை காக்க வல்லவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே நீதி உள்ளவருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுனுடைய கிருபையும் தூய ஆவியினுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தும் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் விசேஷமாய் செய்தியை கேட்ட அத்தனை நல்ல உள்ளம் நிலைத்திருந்து நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.